வணக்கம். ஒரு வழியாக கபாலி டிக்கெட்டு கிடச்சி படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். யார் டிக்கெட் கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்ல ரொம்ப சீக்கிரட்டான விஷயம். இந்த படம் பார்த்துட்டு வந்த உடனே முதல் மேட்டர் தான் தோணுது, இந்த உலகத்துக்கு அந்த இயக்குனர் ஏதோ சொல்ல விரும்புகிறாரு அப்படின்றது மட்டும் தான். மற்றபடி படம் எப்படி இருக்குது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். கபாலி படத்துடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஜினிகாந்த் எதுக்காக இப்போ சோன் பப்படி விற்கிற சேட்டு மாதிரி வந்திருக்கீங்க? ஏன் அவங்க மட்டும் தான் அது ட்ரெஸ் போடணும், நான் போடக்கூடாதா? இதுலேயே நீங்கள் அடக்குமுறை நான் அப்படி தான் போடுவேன். இதில் என்ன இருக்குது, நான் போடுவேன். ஐயோ தெரியாமல் சொல்ல. ப்ளூ கலர் அடக்குமுறை. ஓகே சூப்பர், குறியீடு புரிஞ்சிடுச்சு. அப்படி வச்சுக்கலாம், கரெக்ட், சூப்பர். கபாலி படத்துடைய கதை, ரஜினிகாந்த் ஒரு வாழ்ந்து கெட்ட டான், ஒரு 21 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு அவர் வந்து வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு தன்னுடைய ஃபேமிலி என்னாச்சு, தன்னுடைய ஒய்ஃப் உயிரோட இருக்காங்களா இல்லையா, தன்னுடைய குழந்தை உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த டைமில் அங்கே வந்து பெரிய மாஃபியாவாக வளர்ந்துட்டு இருக்க அந்த 43 கேங்க ஒரு பக்கம் தட்டி கேட்டுட்டே இருக்காரு. ஸோ இந்த பக்கம் அந்த 43 கேங் என்ன பண்ணுறாங்க, கபாலியை நம்ம உயிரோட விட்டா அவர் வந்து நம்மளுடைய இதுக்கு தொழிலுக்கே பிரச்சனையாக வந்துடும், ஸோ அவரை நம்ம போட்டு தள்ளிடணும் அப்படின்னு அந்த 43 கேங் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் முதல்ல ரஜினி 25 வருஷம் முன்னாடி ஜெயிலுக்கு போனதுக்கு அவங்க தான் காரணம். ஸோ அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் ரஜினி வந்து தன்னுடைய ஃபேமிலியை தேடிட்டு இருக்காரு. ஸோ ரஜினி தன்னுடைய ஃபேமிலியை தேடி கண்டுபிடிச்சாரா, அப்புறம் இந்த 43 கேங்கோடைய பிளான் என்ன ஆச்சு, ரஜினி வந்து அந்த 43 கேங்கை பழி வாங்கினாரா அப்படின்றதான் தான் கபாலி படத்துடைய கதை. கபாலி படத்துடைய பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் ரஜினிகாந்த் தான். அவர் தான் படத்துடைய முக்கியமான டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்காரு. ஸோ வழக்கமான மாஸ் காட்சிகளை அவர் பட்டையை கிளப்பியிருக்காரு. பட் அவர் நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இந்த படத்தில் நிறைய காட்சிகள் இருக்குது. முக்கியமாக தன்னுடைய குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது தொடர்ந்து வர காட்சிகள், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவரோட சின்ன சின்ன அந்த பார்வை எல்லாமே வந்து ரொம்ப நுணுக்கமாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் அவருடைய ஒய்ஃபை தேடி போகிற காட்சிகள், தொடர்ந்து வர அந்த ஒரு 20-30 நிமிஷம் சீக்வன்ஸில் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு ஆக்டராக வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து அப்படியே வாயை பிறந்து ரஜினி அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சைலண்டாக இருந்தது தியேட்டரில், அவ்வளோ சூப்பராக இருந்தது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரியான காட்சிகள்லாம். அதுக்கப்புறம் படத்தில் வந்து அட்ராக்ட் பண்ணுற நடிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. ஆக்சுவலாக தினேஷ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் வர அந்த எடுத்துகிட்டு வர பரபரப்பாகவே இருக்கார். இப்போ பார்த்தாலும் அந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. தியேட்டரில் வந்து அவர் வர சீனுகள் எல்லாமே நல்ல சிரிப்பு இருந்தது. அதுக்கப்புறம் ராதிகா ஆப்தே அவங்க வந்து ஒரு சீனில் முக்கியமாக ஒரு அதிர்ச்சி கலந்து, ஒரு எமோஷனை கலந்து, சென்டிமெண்ட்டை கலந்து அப்படி வெடிச்சு அழற மாதிரியான ஒரு சீனில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய டப்பிங் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். மெட்ராஸில் கேத்ரின் தெரசாவுக்கு டப்பிங் கொடுத்தவங்களே பேச வச்சிருக்காங்க. சில இடங்களில் கேத்ரின் தெரசாவே பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ரஞ்சித்தோடைய வசனங்கள் பல இடங்களில் நல்லா இருந்துச்சு. பட் படத்துடைய இன்னொரு ஹீரோ அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சந்தோஷ் நாராயணன். அவர் வந்து பல இடங்களில் ரீரிகார்டிங் மூலமாக படத்தை வந்து வேற ஒரு தளத்துக்கே எடுத்துகிட்டு வர்றாரு. முக்கியமாக எமோஷனல் காட்சிகளில் அவருடைய ரீரிகார்டிங் வந்து சூப்பராக இருக்குது. மாய நதி இன்று மார்பில் வழியுதே. கபாலி படத்தில் 2 களம் இருக்குது. ஒரு பக்கம் ரஜினி, அவருடைய ஃபேமிலி, அவரை சார்ந்து இருக்கிறவங்க, அவருடைய கடந்த கால செயல்களால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுடைய ஃபேமிலின்ற மாதிரியான ஒரு களம், கொஞ்சம் சென்டிமெண்ட்டுக்கும் எமோஷனுக்கும் ஸ்கோப் இருக்கிற மாதிரியான ஒரு களம். இன்னொரு பக்கம் ரஜினிக்கு எதிராக பிளாட் பண்ணுற அந்த ரைவல்ரி மாஃபியா கேங், அவங்க ரஜினிக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவரை கொலை பண்ணுறது என்னெல்லாம் பண்ணுறாங்க மாதிரி ஆக்ஷன் ஸ்கோப் இருக்கிற மாதிரியான ஒரு களம். இது 2 களமும் ஸ்க்ரீன் பிளேயில் பிளெண்ட் ஆகிற விதம் இருக்கு இல்லையா, அது வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. முக்கியமாக படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ரஜினின்ற அந்த மாஸ் இமேஜ் கேட்டர் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் இயக்குனர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வர போல இருக்கு. அது வந்து அவ்வளோ சுவாரஸ்யத்தை தரல, எஃபெக்டிவாகவும் இல்லை. முக்கியமாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படம் சார்ந்த நிறைய பேர் இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துலையும் மெட்ராஸ் படம் மாதிரியே இயக்குனர் ரஞ்சித் வந்து தலித் அரசியெல்லாம் பேசுவார், இந்த படத்துலையும் நிறைய டயலாக்லாம் இருக்குது அந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய டயலாக்ஸ்லாம் இருக்குது. பட் அது வெறும் டயலாக்ஸாக மட்டுமே இருக்குது. அது சீனை கடத்துறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுதே தவிர ஒரு மெசேஜாக கன்வே ஆகலை. மெட்ராஸ்லேயே இதோட கொஞ்சம் பெட்டராக அவர் சொல்லியிருந்தாரோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்னு தோணுச்சு. முக்கியமாக படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இது வந்து ஒரு ரஜித் படமாக இருக்கா இல்லை ஒரு ரஜினி படமாக இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது ரெண்டுமே இல்லை. ரஜித் படமாக இல்லை, ரஜினி படமாக இல்லை, ஒரு மன நிறைவாக இந்த படம் தரல. மொத்தத்தில் கபாலி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய ஹைலைட்டான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்படுவீங்க. எல்லாருமே ஆக்டிங்லாம் சூப்பராக முதல்ல சொன்னவங்களை தாண்டி நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. தன்ஷிகா, ரித்விகா, ஜான் விஜய், கிஷோர் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக படம் நல்லா இருக்குது. சந்தோஷ் நாராயணோட மியூசிக் சூப்பராக இருக்குது. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் வந்து நிஜமாவே வந்து சென்டிமெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப டச்சிங்கான, கண்ணில் தண்ணி வர வைக்கிற மாதிரியான ஒரு சீன்லாம் இருக்குது படத்தில். பட் எல்லாத்தையும் தாண்டி மொத்தமாக ஒரு படமாக பார்க்கும்போது இந்த ரஜினி ரஞ்சித் காம்போ எந்த ஒரு பயங்கரமாக அதிசயத்தையும் நிகழ்த்தலை. இது ஒரு சாதாரணமான ஒரு படமாக தான் இருக்குன்ற ஒரு கசப்பான உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏய் கபாலிடா, ரஜினிடா, 100 கோடிடா டே, 500 கோடிடா டே, 1000 கோடிடா டே. என்ன வேணா சொல்லுங்க, நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம். மகிழ்ச்சி.
கவாலி டிக்கெட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இப்போ 3/4 பேர் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பட்ட அதே கஷ்டப்பட்டு தான் நாங்களும் இந்த படத்துடைய டிக்கெட்டை வாங்கியிருக்கோம். எல்லா படத்துக்கும் புக் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கு ஆன்லைனில் புக்கிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சொல்லி வச்ச மாதிரி எல்லா சைட்லையுமே வந்து 3 நாளைக்கு படம் ஃபுல்லுங்கன்ற மாதிரி தான் ஓப்பன் பண்ணாங்க. சில செய்திகள்லாம் வந்துச்சு, என்னென்னா டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக்கிங்னு காமிச்சிட்டு கவுண்டரில் வந்து நிறைய விலை விற்கிறாங்க, டிக்கெட் ரேட்டே பிரிண்ட் பண்ணாமன்னு சொன்னாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க, எங்கிட்ட 1000 ரூபா டிக்கெட் இருக்குது, 2000 ரூபா டிக்கெட் இருக்குது, காலை 4 மணி ஷோ 6 மணி ஷோலாம் சொன்னாங்க. பட் அந்த டிக்கெட்டுக்கான ஆக்சுவல் விலையை தாண்டி காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறதுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு மனசு வரலன்றதுனால நாங்கள் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டோம். ஸோ கஷ்டப்பட்டு நாங்களும் அந்த 120 ரூபான்ற விலை கொடுத்து தான் நாங்கள் வந்து இப்போ டிக்கெட் வாங்கி படத்தை பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தப்பான முன்னுதாரணமாக ஆகிடக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கவலை. ஓகே, இந்த படம் வந்து பயங்கரமாக இதுவாயிடுச்சு, எவ்வளோ காசு வச்சாலும் வந்து ரசிகர்கள் வந்து கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அடுத்து வர மாஸ் ஹீரோக்களுடைய படங்களுக்கும் இதே மாதிரியே ஒரு டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா அதனால் பாதிக்கப்பட போகிறது என்னமோ நியாயமாக தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிற மக்கள் தான். ஸோ இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு எல்லாரும் படம் பார்க்கறதுக்கான ஒரு சூழலை கிரியேட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரஜினி மேஜிக் அப்படின்றது ஒன்று இருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். என்னென்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ விலை வச்சுலாம் விற்கிறாங்க, இவ்வளோ அநியாயம் நடக்குது இந்த படத்தை சுற்றி, இந்த படத்தெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்துக்குறோம், டிவியில் பார்த்துக்குறோம்லாம் சொன்ன நிறைய ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரில் போய் உட்காந்து நாங்கள் போய் பார்த்தோம். முடியுமா? முடியாது.